வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு காலேஜில் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க. நாளைக்கு ரிப்போர்ட் பண்ண போகும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். இருந்தாலும் நிறைய மாணவர்களுக்கு இன்னும் குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்குது. என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, அதற்கான பதில்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட், நாளைக்கு அதாவது 14/9/2023 அன்றைக்கி ரிப்போர்ட்டிங் பண்ண போகிறீங்க காலேஜுக்கு. ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொண்டுகிட்டு போயிட்டு நீங்கள் கட்டின ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்டு போய் கொடுத்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க. இதுதான் நாளைக்கு நடக்க போகிற மிக முக்கியமான நிகழ்ச்சி. நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து நீங்கள் தான் அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ண போகிற விஷயம் அப்படின்னு நம்ம இதை வச்சுக்கலாம். ரைட், இது சம்மந்தமான சந்தேகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, என்னென்ன ரெசிப்ட் கொண்டுகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தேகம். 3 ரெசிப்ட் நீங்கள் கொண்டுகிட்டு போகணும். ஒன்று, கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டினதுக்கான ரெசிப்ட் கொண்டுகிட்டு போகணும். 3000 ரூபா கட்டியிருப்பீங்க. அடுத்தது, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க, 20,000 ரூபா பே பண்ணியிருப்பீங்க. அந்த ரெசிப்ட் கொண்டுகிட்டு போகணும். மூணாவதாக, மீதம் இருக்கக்கூடிய ஃபீஸ் நீங்கள் பே பண்ணி கொண்டுகிட்டு போகணும். ஆன்லைன் மூலிமா இதை பே பண்ணணும். பே பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே பே பண்ணியிருக்கலாம். அவங்க இதை கண்டுக்க வேண்டியதில்லை. இன்னும் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணாத, கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரிமைனிங் பேலன்ஸ் பே பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபீஸை கட்டிட்டு போகணும். சயின்ஸில் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஃபீஸும், அதுலேயே சிபிஎஸ்சியில் படித்தவங்களுக்கு ஒரு ஃபீஸும், டெக்னாலஜியில் படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஃபீஸும், 3 விதமான ஃபீஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 4 விதமான ஃபீஸ், சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்ட், சயின்ஸ், டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி. நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கில் போனாலே உங்களுக்கான ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத ஷோ பண்ணும். நீங்கள் டிஎன்ஏவோட எந்த TNAUவோட வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களோட லாகின் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க டேஷ்போர்டில். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஃபீஸை பே பண்ணி அந்த ரெசிப்டையும் எடுத்துக்கணும். ஸோ இந்த 3 ரெசிப்டோட நீங்கள் போகணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தேவை. கண்டிப்பாக அது ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட எடுத்துடலாம். நீங்கள் இன்றைக்கி டைம் இருக்குது, இன்றைக்கி எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். அடுத்தது, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான்னு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நேட்டிவிட்டி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டிலே படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேட்டிவிட்டி தேவை இல்லைனாலும் கூட நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா கொண்டுக்கிட்டு போயிடுறது பெட்டர். அதனால் அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபீஸ் சம்மந்தமான இன்னொரு கேள்வி தான். 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் பே பண்ணணுமா? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசர்வேஷனில் ஒதுக்கி இருக்கக்கூடிய கோட்டா. இந்த 7.5 ரிசர்வேஷனில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த விதமான டியூஷன் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் அல்லது ஹாஸ்டல் ஃபீஸ் எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. பட் இந்த ஆர்டரு ப்ரைவேட் காலேஜஸ் ஃபுல்லாக அதை இது பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அங்கே எந்த விதமான ஃபீஸும் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் அதே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் போகிறீங்கன்னா, இப்போ என்ஜினியரிங்லேயே அந்த பிரச்சனை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. காலேஜில் சீட் கிடச்சிருச்சு, 7.5ல் போயிருக்காங்க, பட் பர்டிகுலர் ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக கவர்மெண்ட்கிட்ட எந்த விதமான ஒரு அறிவிப்பும் வரல. அதனால் அக்ரிகல்ச்சர்லேயும் நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கா அப்படிங்கிறத காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த ஃபீஸை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். பெரும்பாலும் அது ஆன்லைனில் கட்டுற மாதிரியான இதே இருக்காது. ஏன்னா இது அன்னக்கவுண்டில் வரக்கூடிய ஃபீஸாக இருக்கிறதுனால நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்காது. காலேஜில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க. காலேஜோட ஃபோன் நம்பர், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌச்சரில் இருக்குது. ப்ரௌச்சரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி 7.5க்கு ஃபீஸ் இருக்கா அப்படிங்கிறத செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கேட்டுக்கங்க. கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து இன்னொரு கேள்வி என்னென்னா, +2 அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட்டுங்கிறது வருகை பதிவு. நீங்கள் +2ல் எவ்வளோ நாட்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிறது. பெரும்பாலான ஸ்கூல்ஸில் இந்த அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட் தனியாக தரதில்லை, கேட்டால் தான் தருவாங்க. சில ஸ்கூல்ஸில் ஆல்ரெடி அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. கொடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொடுக்காதவங்க நீங்கள் லாஸ்ட்டாக எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அங்கே போய் அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி
நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். வேறு பெரிய அளவில் அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் மற்ற இடத்துல கேட்குறதில்ல, இதில் கேட்டிருக்காங்க. காலேஜில் போய் ஃபீஸ் பே பண்ணலாமா? நீங்கள் காலேஜில் போனாலுமே ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு போயிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட மெயில்லேயே அந்த லிங்க் இருக்கும். லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பே பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். நான் வந்து என்னோட சர்டிஃபிகேட்ஸை வந்து ஜெராக்ஸ் எடுத்து வைக்கல. அதாவது ஃபோட்டோ காப்பி எடுத்து வைக்கல. நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணீங்க? அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அப்படி இருந்தது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரிஜினல்ஸ் வரும்போது காலேஜில் ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் அங்கே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கு தான் நீங்கள் கொண்டுகிட்டு போக போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இப்போவே ஸ்கேன் பண்ணி உங்களோட மெயிலுக்கு அனுப்பிச்சி வச்சுக்கங்க. ஜெராக்ஸ் காப்பியும் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கங்க. ஓகே. நாளைக்கு நான் வந்து ஹாஸ்டல் திங்ஸ் கொண்டுக்கிட்டு போகணுமா? இது வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட கேள்வியாக இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் தான் 14th கொடுத்துருக்காங்க. காலேஜ் ஓப்பனிங் வந்து அன்னைக்கு கொடுக்கல. அது இல்லாமல் 15, 16, 19 இந்த தேதிகளில் வந்து ஓரியன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓரியன்டேஷன் 3 நாளுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஒரு நாள் தான் நடக்கலாம். ஒருவேளை நாளைக்கு மதியமே கூட ஓரியன்டேஷன் முடிச்சுட்டு உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அல்லது 15, 16, 19 ஒரு தேதியில் உங்களுக்கு ஓரியன்டேஷன் கிளாஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. கண்டினியூஸாக இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு ஓரியன்டேஷன் இருக்குமா அப்படிங்கிறது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அது நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலே சொல்லிடுவாங்க. சில காலேஜஸில் ரிப்போர்ட்டிங்லேருந்தே அப்படியே காலேஜில் உங்களை ஜாயின் பண்ண சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறது தான் பெஸ்ட். அதனால் நாளைக்கு ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்காது. சில காலேஜஸில் வந்திருக்கக்கூடிய தகவலோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெகுலர் கிளாஸஸ் வந்து 20ஆம் தேதி என்ன அப்படின்னு தெரியும். நீங்கள் காலேஜில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து காலேஜிலேருந்து டிஸ்கன்டினியூ பண்ண முடியாது. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின டேட்லேருந்தே உங்களுக்கு ஹாஸ்டல் ஆரம்பமாயிரும். ஸோ அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா உங்களுக்கு ஹாஸ்டலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு போக வேண்டியிருக்கும். ஸோ 20ஆம் தேதியிலேருந்து ஹாஸ்டல் உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அதனால் நாளைக்கு நீங்கள் ஹாஸ்டல் திங்ஸ் கொண்டு போக வேண்டியிருக்குமா இல்லையாங்கிறத நீங்கள் பர்டிகுலராக உங்களோட காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். நாளையிலேருந்தே ஹாஸ்டல் இருக்குமாங்கிற கேள்விக்கான பதிலும் அதுதான். ஹாஸ்டல் நாளையிலேருந்தே இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. சில காலேஜஸில் மட்டும் இருக்கலாம், பெரும்பாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்த இது பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் என்ன ஃபீஸ் இருக்கும், ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன இருக்கும்? இது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹாஸ்டல் ரூமில் தரக்கூடிய வசதிகள் சிங்கிள் பெட்டா, டபுள் காட் கொடுக்க போகிறாங்களா, அல்லது 4 பேர் தங்குற மாதிரியான ரூமா, 8 பேர் தங்குற மாதிரியான ரூமா அப்படிங்கிறத பொறுத்து ஹாஸ்டலோட ஃபீஸ் வேரி ஆகும். அவங்க தரப்போகிற ஃபுட்டு இதையெல்லாம் பொறுத்து அதுக்கான ஃபீஸ் வேரி ஆகும். ஸோ காலேஜ் ஃபீஸ் வேறு, அது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. அது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து அந்தந்த காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கெல்லாம் கிட்டத்தட்ட சேம் ஃபீஸ் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது ரிப்போர்ட்டிங் டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைமை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்ட்டா உங்களோட லெட்டரில் கொடுக்கலினாலும் கூட நீங்கள் ஒரு 8:30, 9 o'clock வாக்கில் காலேஜை ரீச் ஆகிறது பெட்டராக இருக்கும். அந்த டைம்லேருந்தே உங்களுக்கு வந்து காலேஜில் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. இது நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகம் இருந்திருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோக்களில் உங்களுடைய சந்தேகங்களுக்கான பதிலை பார்க்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.